நெக்ஸ்ட் காதல். காதலன் மிகப்பெரிய ஹிட் அந்த படம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பீக் போயிட்டாரு அவர், ஒரு ஆக்டராவே அவரு. எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேம் டக்குன்னு அப்ப அதெல்லாம் தெரியல எனக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சீரியஸா. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ ஜென்டில்மேன்ல அவர் ஒரு சோலோ பெர்ஃபார்மரா வரும்போதே அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்துருச்சு. எல்லாருமே அவரோட இப்ப சூரியன் படமாகட்டும் எல்லாத்துலயுமே அப்படி இருந்தது. டாலாக்கு டோல் டப்பிமா ஆமா சொல்றீங்கல்ல. ஆமா. இந்த மாதிரி சோலோவா ஒரு சாங்குக்கு அவர் Solo-வா perform பண்ணும்போதே அவருக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இப்ப ஹீரோ நடிக்கும்போது பேக் டு அவருக்கு பேக். நிறைய ஃபேன்ஸ். பட் எனக்கு அப்போ தெரியல. நம்ம பழகிட்டே இருக்கோம் இல்லையா, பார்த்துட்டே இருக்கோம்ல. ஸோ அதனால எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. நீங்க இப்பதான் தெரியுது எனக்கு அது அருமையா. அவரோட. நீங்க அவரும் சேர்ந்து இப்படி ஒர்க் பண்ண படங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா மக்களுக்கு? தெலுங்கு நிறைய தெலுங்கு பண்ணியிருக்கோம். தெலுங்கு படம் 2 முட்டா மேஸ்திரின்னு ஒரு படம், அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. சிரஞ்சீவி சார் சிரஞ்சீவி சார் நேனே முட்டா மேஸ்திரி ஒரு சாங். அது டே அண்ட் நைட் ஷூட். டேல வந்து ராஜசேகர், ரம்யா கிருஷ்ணன் அவங்க ஒரு சாங் பண்ணுவோம். நைட்ல சிரஞ்சீவி சார், ரோஜா ஓகே. அந்த சாங் நைட் ஷூட். அப்படி இவரு தான் மாஸ்டர், நான் அசிஸ்டண்ட். அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அவரை பார்த்தாங்கன்னா பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி அவரு சிரிச்சாலே ஒரு நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் நடந்தா. இல்ல முகத்துல ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே கேரி பண்ணுவார் சில கேரக்டர்ஸ்க்கு. அது இப்ப சின்ன தம்பில பிரபு சார் பண்ணும்போது நமக்கு அந்த ஆளும் அப்படிதான். அவரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் தெரியாது.